பழைய நகையை கொடுத்து ஒயிட் 11 மந்த்ஸ்ல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். டாக்டர் வீரபாபு ஹாஸ்பிட்டல், மணப்பாக்கம், சென்னை. மஞ்சள் காமாலைக்கான சிறப்பு சிகிச்சை. கால் 9840278009. ஸ்ரீபோகரின் சுகாலியா ரோமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், சொரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ், சொரியாசிஸ் முழுமையாக குணமாகிறது. தொடர்புக்கு 9994724123. காஷ்மீர் பிரச்சனைக்கு பேஸ் ஒருநா பேஸ் இல்லது, ஊறிப்போன ஒரு புற்றுநோய் காஷ்மீர் பிரச்சனை. அது அவ்வளோ ஈஸியாலாம் தீர்க்க முடியாது. அந்த வரலாறு முழுசும் தெரிஞ்சிங்கன்னா அப்புறம் முயற்சி பண்ணணும். டெல்லியில் மசூதியெல்லாம் கட்டுறதுக்கு முன்னாடி, தாஜ்மஹால்லாம் கட்டுறதுக்கு முன்னாடி ஜம்மா மசூதி வந்துடுச்சு ஜம்மு காஷ்மீரில் கட்டிட்டாங்க 1390களில். அப்போ எங்கே வேர் ஊண்டிட்டாங்க பாருங்கள். இதுக்கு பின்னாடி திருப்பி எப்படி இந்து ராஜா வர்றாங்க. இப்போ எப்படி இஸ்லாமாக கன்வெர்ட் ஆனது காஷ்மீர், அது எப்படி திருப்பி இந்து கைகளுக்கு வந்தது, எப்படி ராஜா ஹரிசிங் லாஸ்ட் மன்னராக இருந்தார், இந்த ராஜா ஹரிசிங் எப்படி வந்து இந்தியாவோட சேர்ந்துக்கிட்டு எழுதி கொடுத்தாரு, இதை எப்படி சின்ன ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ஒரு 600 பேர் இருக்காங்க குறுநில ராஜாக்கள். அதில் ஒன்று தான் காஷ்மீர், ஹைதராபாத்து, ஜெய்ப்பூர், எத்தனை ஊர் குட்டி. இந்த 600 சமஸ்தானங்கள் என்ன சுதந்திர சமஸ்தானங்கள், ஆங்கிலேயர்களுக்கு பக்கபலமாக இருந்தவர்கள். ஷாமீர் என்ன பண்ணுறான்னு இஸ்லாமை கன்வெர்ட் பண்ண பிறகு என்ன தெரியுமா பண்ணுறது தெரியுமாண்ணே, அரசு பதவிகள், பணிகள், நிலங்கள் எல்லாரும் இஸ்லாம் வந்தால் கொடுப்போம், முடிஞ்சு போச்சா. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இஸ்லாம் மாறினதான் உங்களுக்கு நிலமும் பதவியும் அந்த பட்டமும் கிடைக்கும். ஷாமீர் ஒரிஜினல் டர்க்கி என்ன பண்ணிட்டாரு, அடுத்து ஷாமீர் என்ன பண்ணுறாருன்னு, முகமது நபிகளுடைய சையத்துன்னு சொல்லுவாங்கண்ணே. சையத்துன்னா முகமது நபிகளுடைய பாரம்பரியத்தை சேர்ந்த குடும்பஸ்தர்கள், அந்த 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 வெளிவந்த மக்கள் இருப்பாங்கள்ல, ஃபாத்திமா, அலி, முகமது, அவருடைய வம்சாவளியை சேர்ந்த உறவினர் புறா காஷ்மீர் வரவழைக்கிறாரு. புரிஞ்சுக்கங்க, அவங்க போய் சையத்தின் பேர், மதத்தின் புக போற்றத்தக்கவர்கள். இப்போ நம்ம சிஎம் ஃபேமிலி, பிரைம் மினிஸ்டர் ஃபேமிலின்னு சொல்கிறோம், அதுமாரி முகமது ஃபேமிலி வரும்போது மேலும் வந்து இஸ்லாம் வளருது அங்கே. புரியுது அவங்களுக்கு. சுபிகள் வர்றாங்க, மதங்களுக்கு ஸ்பீச் கொடுக்குறாங்க. சுபி அவங்க தத்துவம் பூரா தத்துவம் தான். இஸ்லாமிய தத்துவத்தில் பார்த்தீங்கன்னா பிரமாண தத்துவம் இருக்கும், மனித நேயத்தை உச்சரிக்கக்கூடிய தத்துவங்கள் நிறையா இருக்கும். அதனால் வந்து மகள் கவரப்படுறாங்க. ஸோ காலப்போக்கில் என்னாச்சு, இஸ்லாமுடைய எண்ணிக்கை எக்கச்சக்கமாக என்ரிச் ஆயிடுச்சு. இதோட ஜம்மு சேர்ந்துக்கிடுச்சு, காஷ்மீர் சேர்ந்துக்கிடுச்சு, பஞ்சாப் பகுதியிலும் உள்ளே சேர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்படி ஷாமீருடைய காலத்தில் 1300 சில்லறைகளில் வந்து காஷ்மீர் வந்து இஸ்லாமியுடைய தாக்கத்தில் முழுதமாக அந்த கலாச்சாரமே மாறுதுண்ணே. காஷ்மீரின்னு சொல்லக்கூடிய பழங்குடியின மக்களுடைய கலாச்சாரம் டோட்டலாக மாறி துருக்கியருடைய கலாச்சாரம், இஸ்லாமிய கலாச்சாரம் காஷ்மீரில் பரவுது 1300 சில்லறை 50களில். புரிஞ்சுக்கிட்டீங்களா. சுதந்திரம் வாங்கினதப்ப 1947, 600 வருஷம் மார்ஜின் பார்த்துக்குங்க. 600 வருஷம் மொசத்தில் வந்து கலாச்சாரமே மாறிடுச்சு. இஸ்லாமிய கலாச்சாரத்தை கன்வெர்ட் ஆகிட்டாங்க. அங்கே தான் பெரிய பெரிய மசூதிகள்லாம் கட்டப்படுது. அங்கே யார் ஷாமீருடைய வம்சாவளி என்ன, அவங்க ஒரு குறைஞ்ச 200-300 வருஷம் ஆட்சி பண்ணுறாங்க அந்த வம்சாவளியை சேர்ந்தவர்கள். அப்போ பாருங்கள், 1300 இந்த பக்கம் இப்ராஹிம் லோடியுடைய ஆட்சி போய் அலாவுதீன் கில்ஜி காலம் வந்து கொடிகட்டி பறந்துட்டுருக்கு. இனிமேல் தான் உங்களுக்கு முகமது இவர் பாபர் இவரெல்லாம் உள்ள என்ட்ராகி 1500 பிறகு இந்த வந்து முகல் பேரரசு ஆக போகுது. அப்போ இந்தியா முகல் பேரரசு ஆகிறதுக்கு முன்னாலேயே 200 வருஷங்களுக்கு முன்னாடி காஷ்மீர் இஸ்லாமத்துக்கு போயிடுச்சு. புரிஞ்சுக்கிட்டீங்களா. காஷ்மீர் எங்கே இஸ்லாம் ஆச்சுன்னு நீங்கள் தப்பாக பாபர் வந்த பிறகு ஆச்சோ, அவுரங்கசீப் வந்த பிறகு ஆச்சோன்னு உழப்பக்கூடாது. பிகாஸ் அக்பர் தான் என்ன பண்ணுறாரு, அக்பர் ஆட்சி காலத்தில் தான் காஷ்மீர் கைப்பற்றப்படுது. அதை புரிஞ்சுக்கணும். முகல் பீரியடில் காஷ்மீர் போகுது எனக்கு கைக்கு. அதுக்கு முதல் யார் கையில் இருந்தது, ஆப்கானி கையிலும் குழப்பமான ஒரு பகுதியாக வந்து பல பேருக்கில் இருந்த ஒரு வளமான செழிப்பான பூமி. ஜஹாங்கீருக்கு பிடித்த ஊர் வந்து காஷ்மீர். அவர் கடைசி வரைக்கும் அங்கே தான் இருந்தார், அங்கே தான் அடக்கம் பண்ண வரைக்கும் விரும்பினார்னு. அக்பர் வந்து தான் காஷ்மீரை பிடிச்சி இந்த காபூலோட சேர்ந்து ஒரு ராஜ்யமாக உண்டாக்குறாரு அக்பர். அப்புறம் தான் காஷ்மீர், ஜம்மு காஷ்மீர் வந்து காபூல் பகுதியெல்லாம் வந்து முகல் பேரரசுன்னு ஒரு பகுதியாக வருது. அப்போ முகல் என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாலேயே 1525 பாபர் என்ட்ரிக்கு முன்னாலேயே 200 வருஷங்களுக்கு முன்னால் காஷ்மீர் இஸ்லாமிய நாடாக மாறிவிட்டது. இந்த ஃபார்முலா புரிஞ்சுக்கிறணும். ஆனால் இன்றைக்கி நீங்கள் காஷ்மீர் நான் போனதில்லை. அங்கே ஜம்மா மசூதி மிகப்பெரிய மசூதின்னு, கலைநயமிக்க மசூதி. சிக்கந்தர் மிஸ்ரி இந்த வம்சத்தை சேர்ந்த மன்னர் தான் 1390களில் கட்டுறாருன்னு ஜம்மா மசூதி. அந்த மசூதியும் கட்டினது இவரை சேர்ந்த சிக்கந்தர் மிஸ்ரி அவர் கட்டியது தான் இன்றைக்கி இருக்க மிகச்சிறப்பான அந்த இது. ஏது நீங்கள் டெல்லியில் மசூதியெல்லாம் கட்டுறதுக்கு முன்னாடி, தாஜ்மஹால்லாம் கட்டுறதுக்கு முன்னாடி ஜம்மா மசூதி வந்துடுச்சு ஜம்மு காஷ்மீரில் கட்டிட்டாங்க 1390களில். அப்போ எங்கே வேர் ஊண்டிட்டாங்க பாருங்கள். இப்போ தான் ஜனத்தொகை வந்து கன்வெர்ட் பண்ணப்பட்டது, மாற்றப்பட்டது.
அப்போ வந்து இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களுக்கு நிலம் கூட கிடையாது, அரசு பதவி கிடையாது, வாழவே முடியாதுன்னு இன்டெரக்டாக சொல்கிறது. ஸோ அதனால தான் உங்களுக்கு டோட்டல் பாப்புலேஷன் கன்வெர்ட் ஆயிடுச்சு. போதுமா? இந்த சூழ்நிலைக்கு வாங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து வரத முகல் பேரரசு வருது. அக்பர் காலத்தில் வந்து காஷ்மீர் இணைக்கப்படுது. சரி, இதுக்கு பின்னாடி திருப்பி எப்படி இந்து ராஜா வர்றாங்க? இது வரைக்கும் ஒரு கண்டினியூட்டி செயின் வருதுன்னு. இந்து 1000 வருஷங்களாக மேலே ஆண்ட இந்து மன்னர் பரம்பிலிருந்து இஸ்லாம் ரிஞ்சன் மறக்கவே முடியாது உங்களால். ரிஞ்சன் 1310-12 வந்து கேப்சர் பண்ணுறாரு, பண்ணி இஸ்லாமுக்கு அடிபட்டு கொடுக்குறாரு. அப்போ இஸ்லாம் வந்து தென் முகல் வரும்போது அக்பர் காலத்தில் டேக் ஓவர் பண்ணிடுறாங்க. பிறகு எப்படி திருப்பி கடைசி ஆட்சியில் வந்து ஹரிசிங், ராஜா ஹரிசிங் இந்து பிராமணன் திருப்பி அவங்க கைக்கு போகுது. இது எப்படி அப்படின்ற வரலாறு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல, அதை அடுத்து வருவோம். இப்போ அவுரங்கசீப்போடைய மரணம் 1707க்கு பிறகு முகல் பேரரசு விழுகுது. பழைய கதை நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ எப்படி இஸ்லாமாக கன்வெர்ட் ஆனது காஷ்மீர், அது எப்படி திருப்பி இந்து கைகளுக்கு வந்தது, எப்படி ராஜா ஹரிசிங் லாஸ்ட் மன்னராக இருந்தார், இந்த ராஜா ஹரிசிங் எப்படி வந்து இந்தியாவோட சேர்ந்துக்கிட்டு எழுதி கொடுத்தாரு, இதை எப்படி சின்ன ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. புரியுது உங்களுக்கு? மன்னர் ராஜா ஹரிசிங் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு உங்களுக்கு இந்த இடத்துல புரியணும். அப்போ என்னென்னா, இந்தியா சுதந்திரம் 47 அவசரமாக கொடுக்கப்பட்ட சுதந்திரம்னே, மிட் நைட்டில் அவசரமாக கொடுத்து செகண்ட் வேர்ல்டு வார் அடிபட்டு அவன் எந்திரிக்க முடியாமல் இருக்கிறது மரணப்படைக்கையில் போடப்பட்ட கையெழுத்து போட்டோம். இப்போ லண்டன் வந்து இது விட்டு தொலைஞ்சா போதும், பிரிட்டன் வந்து விட்டு வெளியே வாங்கப்பா போதுன்ற அளவுக்கு எல்லாம் சொரளவு சுரண்டியாச்சு. வெறும் பாலடைஞ்ச பங்களா இவங்களாம் கொடுத்து வந்து சேருங்கன்னும் போது தான் இந்த உள்நாட்டு பிரச்சனை இந்தியா பாகிஸ்தான் வந்துடுது. மவுண்ட் பேட்டன் உள்ளே கொண்டு வர்றாங்க. ரைட்டா? அப்போ சுதந்திர போராட்டம் எப்படி நடந்துகிட்டு இருந்தது, இதை நீங்கள் இப்போ எங்கே நம்ம பாருங்க. அப்போ ஜின்னாவுக்கும் நேருவுக்கும் காந்திக்கு என்ன பிரச்சனை இது முதல் தெரியும்ல. இப்போ இது சொல்லிட்டு உங்களுக்கு காஷ்மீர் எப்படிலாம் உழப்பலாம் ஆட்டமாகி வந்ததுன்னு. இப்போ இந்த இடத்துல என்ன செய்யணும், திருப்பி இந்த ராஜா ஹரிசிங் சமாச்சாரம் சொல்லணும் உங்களுக்கு. ராஜா ஹரிசிங் தான் கடைசி மன்னர், இந்து மன்னர், காஷ்மீரை ஆட்சி பண்ணவர். இஸ்லாம் கையிலேருந்து எப்படி ஹிந்துக்கள் திருப்பி புடுங்கினாங்கன்னு ஒரு கதை இருக்குல்ல, இந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சாதான் ராஜா ஹரிசிங்குடைய ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த கதைக்கு வருவோம். முகல் பேரரசு விழுகுதுன்னு அவுரங்கசீப்புக்கு பிறகு 1757 பேட்லா பிளாசி லாஸ்ட் மன்னர் 2ஆம் ஷாவில் வந்து கையில் போட்டு கொடுத்துட்றாரு. நாட்டை அட வச்சு எழுதி கொடுத்துட்டாரு ராபர்ட் கிளைவிட்ட. பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிகளை வந்துடுது. தென் மராட்டியர்களை போட்டு தள்ளினானுங்க. அடுத்து இந்த பஞ்சாபுக்கு வர்றானுங்க, இங்கிலீஷ்காரன் நோங்கிறானு. பஞ்சாபில் வந்து பஞ்சாப் சிங்கம் யார்? ரஞ்சித் சிங். ராஜா ரஞ்சித் சிங் பயங்கரமான பலசாலி. என்ன 10 சிவாஜி அப்படி உட்காந்து நாட்டை ஆட்சி பண்ணிட்டு இருக்காருன்னா இங்கிலீஷ்காரன் பக்கத்தில் நெருங்க முடியல. அவருக்கு ராஜா உங்களுக்கு தெரியும் சீக்கியர்கள் வந்துன்னு வேறு வழி இல்லாமல் சீக்கிய மதத்துக்கு மாறிய இந்துத்துவம். அப்புறம் ஜாட் வம்சம்னு சொல்லக்கூடிய ராஜா தாகிர் காலத்தில் ஜாட்னு ஒரு கூட்டம் இருந்தாங்க, மிகப்பெரிய விவசாய போராளி கூட்டம். அவங்க இஸ்லாமுடைய தாக்குதலுக்கு பிறகு சீக்கியர்களை கன்வெர்ட் ஆகிட்டாங்க. அந்த சீக்கியர்கள் தான் இஸ்லாமியர்களை கடைசி வரை எதிர்த்தாங்க தெரியும் இல்லையா? அவுரங்கசீப் காலத்திலும் ஜஹாங்கீர் காலத்திலும் குரு கோவிந்த் வரை பல சீக்கிய மன்னர்கள் குருக்கள் கொல்லப்பட்டார்கள் இஸ்லாமியர்களால். அதனால தான் சீக்கியர்கள் கடைசி வரை இஸ்லாமியர்கள் எதிர்த்துனாங்க, முகலாயத்துக்கே எதிர்த்துனாங்க. புரியுதா? இந்த கதையை நீ தெரிஞ்சுக்கணும். சீக்கியருக்கும் இஸ்லாமியருக்கான பகை. குரு கோவிந்த் சிங் கொல்லப்பட்டது, அர்ஜுன் சிங் கொல்லப்பட்டதெல்லாம் வந்து அவுரங்கசீப் காலத்தில் நடந்தது. இந்த எனிமிட்டி கன்வே ஆகிட்டே இருக்குது சீக்கியர்கிட்ட. இப்போ இந்த சீக்கிய வம்சில் வந்தவர் தான் ரஞ்சித் சிங். பஞ்சாப் முழுசு ஆள்றாருன்னு. காஷ்மீர்லாம் புறம்போக்கில் கையில் வச்சுருந்தார். அப்போ தான் காஷ்மீரில் இந்த ஆப்கானுடைய இஸ்லாமியர்களுடைய, அது துருக்கியுடைய இஸ்லாமியர் கண்ட்ரோலில் இருக்குது காஷ்மீர். ராஜா ரஞ்சித் சிங் 1830களில் வந்து அவங்கள புறம் ஓட்டிட்டு காஷ்மீரை கேப்சர் பண்ணிடுறாங்க, ஜம்மு காஷ்மீரையும். இதை கவனமாக கேட்டுங்க. இப்போ ஆப்கானிய தரிக்கிய முஸ்லீம்கள் கண்ட்ரோலில் இருந்த காஷ்மீரை மீண்டும் கையில் எடுத்தவர் ராஜா ரஞ்சித் சிங் 1830களில். அப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே வந்து ராஜா ரஞ்சித் சிங் மோத பயந்துக்கிட்டு அவர் அலைன்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காடுங்க. அப்போ ஆப்கான் தனி நாடாக இருக்குது. ஆப்கானை ஆட்சி பண்ணிட்டு இருந்த ஆப்கானிய இஸ்லாமியர்களிருந்து ஆப்கானை கேப்சர் பண்ணுறதுக்கு பிரிட்டிஷ் காத்துக்கிட்டு இருக்கும் பொழுது ரஞ்சித் சிங் ஆப்கானை ஈஸியாக வீழ்த்தி ஆப்கானை கைப்பற்றிடுறாரு. ஸோ ரஞ்சித் சிங் வீழ்கிற வரைக்கும் ஆப்கான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு பிரிட்டிஷ். ரஞ்சித் சாகுறாரு. ரஞ்சித் இறந்தோன்னு துலீப் சிங் சின்ன பையன்னு அவங்க ஒய்ஃபு 2 பேர் கையில் தான் ஆட்சி இருக்குது. துலீப் சிங் 10 வயசு பையன். கோஹினூர் அவங்ககிட்ட தான் இருந்தது. அப்போ ராஜா துலீப் சிங்கோடைய கையில் தான் இருந்தது கோஹினூர், 10 வயசு பையன். ராஜா ரஞ்சித் சிங் இறந்தோன்னே கௌர் அந்த அம்மா, அந்த கௌர் ராணியையும் ராஜா துலீப் சிங்கையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க பிரிட்டிஷ்காரங்க. நேற்று வரைக்கும் ராஜா ரஞ்சித் சிங் இருக்கும் கையிட்டு இருந்த இந்த பிரிட்டிஷ்கார கூட்டம் முதல் ஆங்கிலோ சீக்கியர் வார் நடக்குது 1847. இது வரலாறு ரொம்ப கவனிக்கும். இந்த இடத்துல எங்கெல்லாம் காஷ்மீர் பிரச்சனைக்கு பேஸு ஒன்றா பேஸ் இல்லை, இது ஊறிப்போன ஒரு புற்றுநோய் காஷ்மீர் பிரச்சனை. அது அவ்வளோ ஈஸியாலாம் தீர்க்க முடியாது. இந்த வரலாறு முழுசும் தெரிஞ்சிங்கன்னா அப்புறம் முயற்சி பண்ணணும்.
அப்போ ராஜா ரன்சிங்கை இறந்த பின்னாரு பஞ்சாப் வந்து முதலாம் ஆங்கிலோ பஞ்சாப் வார் நடக்குதுன்னு 1846 இங்கிலீஷ்காரன் கேப்சர் பண்ணுறாங்க. ராணி தூக்கி கௌர் ராணி தூக்கி ஜெயிலில் போகிறானுங்க. இந்த 10 வயசு பையன் துலீப் சிங் பேரழகன் அந்த பையன், அந்த ராணி வளர்த்தாங்க அவனை, பிரிட்டிஷ் ராணி. அந்த பையனை தான் வீட்டில் ஒரு பிள்ளையை வளர்த்தாங்கன்னு துலீப் சிங்கை. அந்த பையன் கேட்டு இருந்தது தான் கோகினூர் வைரம். அதை கொண்டு போய் ராணி கொடுத்தானுங்க பிரிட்டிஷ் ராணிக்கு. பிரிட்டிஷ் ராணி தன் வீட்டில் ஒரு பிள்ளைனா பிள்ளையோட பிள்ளையா துலீப் சிங்கை வளர்த்தாங்க. அல்லது வயசில் அந்த பையன் அவ்வளவு ஸ்டார் மாதிரி இருப்பார் துலீப் சிங். அந்த கதை ஒன்று தனியாக போதுன்னு வைங்க. அப்போ என்ன தெரியுமா, அப்போ துலீப் சிங்கு கிட்ட இவர்கிட்ட ராஜா ரந்தீர் சிங்கு கிட்ட தளபதியாக இருந்தவர் குலாப் சிங். குலாப் சிங் தான் இந்த ராஜா ஹரிசிங் கூட முப்பாட்டி தாத்தா. அவர் ஒரு பிராமண வம்சத்தை சேர்ந்தவர், சிங்கம் கன்வெர்ட் ஆனவங்க. இந்த குலாப் சிங் என்ன பண்ணுறாரு, ராஜா ரந்தீர் சிங் தளபதியாக இருந்து ஜம்மு பகுதிக்கு ரந்தீர் சிங்கால் ராஜாவாக நியமிக்கப்பட்டவர், ஏஜென்ட், கவர்னர். அதாவது ரொம்ப சின்சியராக வேலை பார்த்தவர், தளபதியாக இருந்ததுனால ஜம்முக்கு மட்டும் குலாப் சிங்கை வந்து ஆளுநராக போடுறாரு ரஞ்சித் சிங். ரஞ்சித் சிங் கூட இருந்துக்கிட்டே இவர் ஆங்கிலேயர் எடுத்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காருன்னு. ரஞ்சித் சிங் இறந்த பிறகு பஞ்சாப் பிடிபட்ட பிறகு இந்த குலாப் சிங் என்ன பண்ணுறது தெரியுமா, இங்கிலீஷ்காரன் கூட சேர்ந்துக்கிறாரு. ராணியையும் குழந்தையும் ஜெயிலில் போட்டு ராணி நாடு எடுத்துகிட்டு குலாப் சிங் வந்து இங்கிலீஷ்காரன் கூட டைப் பண்ணிக்கிறார். எந்த நாட்டின் தளபதியோ நேற்று வரைக்கும் ஆயுதப்படுந்து ஆங்கிலேயர் போரிட்டவர், போர் முடிஞ்ச உடனே இங்கிலீஷ்காரன் சேர்ந்துக்கிட்டாருன்னு ஜம்முவை காப்பாற்றிக்கிட்டார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? துரோகி அவ்வளோதான், அப்படித்தான் சொல்லணும். ரஞ்சித் சிங்கோடைய எடுபடியாக இருந்து அவர்னால் ஜம்மு நாட்டை போட்டு ஆட்சி பண்ண ஒரு ஒரு ஆளுநர் ரஞ்சித் சிங் இறந்த பிறகு அவர் மனைவி ஜெயிலுக்கு அனுப்பிட்டு கௌரி ராணியை துலீப் சிங்கை லண்டனுக்கு நாடு கடத்திட்டு ஆங்கிலேயரோட கூட்டணி அமைச்சு கூட்டு ஜம்மு ராஜா நானுங்க, நாங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பேன், ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன்னு சொல்லிவிட்டு அவனும் படித்த விவரமான வீரன் குலாப் சிங் கையில் வச்சுக்கிறானுங்க. அப்போ காஷ்மீரை இங்கிலீஷ்காரன் டேக் ஓவர் பண்ணுறான். அப்போ காஷ்மீர் என்ன பண்ணுறது, யார்கிட்ட ஒப்படைக்கிறது? இங்கிலீஷ்காரனுக்கு எப்போ என்னென்ன காஷ்மீர் வேணும், அங்கே ஜம்மு போகணும், அங்கே டூர் இருக்கணும், ஜாலியாக இருக்கணும். பட் நம்ம மெயின்டெயின்லாம் இன்னொரு ஆள் பண்ணணும், நம்ம பங்களாவை நம்ம போவோம், தங்குவோம், வருவோம். அப்போ யார்கிட்ட கொடுத்த மெயின்டெனன்ஸ் நல்லா இருக்கும் பாரு, குலாப் சிங் சிக்கிறான். அப்போ அங்கே ஒரு கதையை கேருங்க. குலாப் சிங் என்ன பண்ணுறான், புட்சாலித்தனமான ஜம்முடைய அரசர்னா பின்னாடி தானே காஷ்மீர் அன்றைய பணத்தை 75 லட்சம் பணம் கொடுத்து விலைக்கு வாங்கிடுறான்னு. விலைக்கு வாங்கிடுறானா? இது டாக்குமெண்டடு. இது வந்து அமிர்தசரஸ் ஒப்பந்தம்னு இன்னைக்கு இருக்கு. அமிர்தசரஸ் ஒப்பந்தத்தின் படி 1846 ஜம்முடைய மன்னரான குலாப் சிங் 75 லட்சம் பணம் கொடுத்து காஷ்மீரை விலைக்கு வாங்கி பட்டயம் போட்டுக்கிட்டு ஜம்மு காஷ்மீர் மன்னர் ஆயிட்டார் குலாப் சிங். இந்த கதை புரியுதா? அப்படி பார்த்தீங்கன்னா விலைக்கு வாங்கப்பட்ட பத்திரப்பதிவு ஈசி போட்டு டாக்குமெண்ட் போட்டு பதியப்பட்ட பகுதி காஷ்மீர் ஜம்மு குலாப் சிங் சொந்தமானது. அண்டர்ஸ்டாண்டிங்களா? பாகிஸ்தான் உள்ள இப்போ கொஸ்டின் பண்ண முடியாது, தனியார் ப்ராப்பர்ட்டி. அது ஹிந்து மன்னர் குலாப் சிங்கோட தனியார் ப்ராப்பர்ட்டி. அவருடைய பேரன் ஹரிசிங் ராஜாவை நாட்டில் 1947 காஷ்மீர் எழுதி கொடுத்தவன். புரியுதா உங்களுக்கு? இந்த வரலாறுலாம் பிறட்டுறாங்க, ஹிஸ்ட்ரியை பிறட்டி இங்கிலீஷ்காரன் அம்மா நம்ம தான் வித்துருக்கோமே காஷ்மீர் 1900 மவுண்ட் பேட்டன் பிறட்டுறாருன்னு. மவுண்ட் பேட்டன் தான் தீர்ப்பு கொடுத்தாரு. அப்போ சொல்கிறாங்க, அப்போ முஸ்லீம் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால வந்து உனக்கு கொடுத்துட முடியாது. இந்த இடத்த ராஜா ஹரிசிங்கோட தாத்தா குலாப் சிங் 75 லட்சம் கொடுத்து விலைக்கு வாங்கியிருக்கான், தனியார் ப்ராப்பர்ட்டி அது. அது போக இன்னொரு சார்ட்டை பிறகுறாருன்னா மவுண்ட் பேட்டன். இதெல்லாம் நேரு சொல்லி நடந்ததாக ஜின்னா சொல்கிறாரு. மவுண்ட் பேட்டனுக்கு வடக்குதுக்கு தெரியாது. இந்த லைன் போட்டு ரெட் லைன் போட்டு கொடுத்தானே ராட்கிளிஃப், அவன் அன்னத்தை இந்தியாவுக்கு முத வர்றான். அவனுக்கு அந்த ஆளுக்கு வந்து எந்த பக்கம் காஷ்மீர் அங்கே இருக்குது கன்னியாகுமரிக்கு தெரியாது. அவன் வரைஞ்சி கொடுத்த கூட 6 வாரத்தில் வரைஞ்சி கொடுத்த கோட்டை வச்சு இந்தியாவை 2ஆக பிரிக்கிறீங்க. நீங்கள் விடுதலை சாஸ்திரம் 1800 இந்தியா சுதந்திர ஆக்ட் போகிறாங்கன்னு 1947 பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணுறாங்க. லண்டன் பார்லிமெண்ட்டில் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்குறதவே ஒரு ஆர்டராக போட்டு ஆணையாக போட்டு 1947 ஜூனில் கெசட் மாரி பப்ளிஷ் பண்ணுறான் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டு. அதில் என்ன சொல்கிறாங்க, இந்தியாவை இஸ்லாமியருக்கும் இந்துக்களுக்கு சரிசமாக பிரித்து கொடுக்குறதுன்னு சொல்லி ரெட் கிளிஃப்ட் ஒரு நீதிபதி அப்பாயின்ட் பண்ணுறாங்க, ஜட்ஜை. அதில் ஒரு கண்டிஷன் போடுறாங்க, அந்த டயத்தில் இஸ்லாமியர்களுக்கு மிகவும் பிரிட்டிஷ்க்கு மிகவும் ஆதரவாக இருந்த பக்கபலமாக இருந்த 600 சுதேசி சமஸ்தானங்கள் இருக்குது. அவங்க இது என்ன? இந்த கேள்வி கேட்கப்படுது அட்லீட் பிரைம் மினிஸ்டர்கிட்ட. ஐயா நாடை பிரித்து கொடுத்துலாமையா, அங்கே ஒரு 600 பேர் இருக்காங்க குறுநில ராஜாக்கள். அதில் ஒன்று தான் காஷ்மீர், ஹைதராபாத்து, ஜெய்ப்பூர், எத்தனை ஊர் குட்டி. இந்த 600 சமஸ்தானங்கள் என்ன சுதந்திர சமஸ்தானங்கள் ஆங்கிலேயர்களுக்கு பக்கபலமாக இருந்தவர்கள். ஆமாம் ஆமாம், அதெல்லாம் உண்டு. 1857 சிப்பாய் மீட்டின் எண்ணிக்கைன்னு
ஆங்கிலேயருக்கு பக்கபலமாக இருந்தவர்கள் இந்த 600 சுதேசி மன்னர்கள். அப்போ கர்சன் பிரபு வெற்றிக்கு பிறகு டிக்ளேர் பண்ணுறாரு பார்லிமெண்ட்டில் லண்டனில், சுனாமி மாரி வந்தாங்க இந்த 1857 சிப்பாய் மியூட்டினி, இந்துக்களும் முஸ்லீம்களும். அந்த சுனாமிக்கு அடை போட்டு தனை போடு தடுப்பு சோறாக இருந்தவர்கள் இந்திய சுதேசி சமஸ்தானங்கள். அவருக்கு மட்டும் இல்லை என்றால் அன்னைக்கு நம்ம காலியாக இருப்போம்னு டிக்ளேர் பண்ணுறாரு. ஸோ அந்த நன்றி விசுவாசத்துக்காக வேண்டி பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் பாருங்க டிக்ளேர் பண்ணுறாங்க, கிளாஸ் போடுறாங்கன்னு. இந்தியா சுதந்திர பிரிவினை நடத்தும் பொழுது இதெல்லாம் மவுண்ட் பேட்டன் சொன்னது ஜின்னாகிட்ட. அது தனி புக்கே இருக்குது, ரீடிங் இந்த முஸ்லீம் மைண்ட் ஒரு புக்கு ராஜா மோகன் எழுதின புக்கில் படிக்கணும். மவுண்ட் பேட்டன் சொல்கிறாருன்னு. அப்போ பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் என்ன சொல்கிறாங்க, இந்த 600 நம்ம நம்பி இருந்த சமஸ்தானங்களும் ஒரு சாய்ஸ் கொடுங்க. அவங்க விரும்பினா சுதந்திர இந்தியாவில் தனி சமஸ்தானங்களை சுயாட்சியோட வாழலாம். புதுக்கோட்டை தொண்டமானில் வர்றாரு ராஜா, அவர் தான் ராஜகோபால் தொண்டமான் முதல் எழுதி கொடுத்துட்டு வந்தார் வல்லபாய் பட்டேல்கிட்ட. நாட்டை கொடுத்து வந்து முகல் போனவர் புதுக்கோட்டை தொண்டமான். இப்போ எழுதும்போது இது ஒரு கிளாஸ் போடுறாங்கன்னு, 600 சுதேசி பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் சமஸ்தானங்களும் விரும்பினால் சுயாட்சியாக இருக்கலாம். இது நீங்கள் இந்தியாவோட சேர வேணாம், பாகிஸ்தானோட சேர வேணாம், இது ஒரு கிளாஸு. பட் விரும்புனீங்கன்னா நீங்கள் அவங்க கூட அக்சஷன் இணைப்பு ஒப்பந்தத்தை போட்டுக்கிட்டு அவங்க கூட சேர்ந்து நீங்கள் ஒரு நாடாக போயிருங்க. ஆனால் இந்த இடத்துல அப்போ பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் இந்திய சுதந்திர பிரகடனம் சட்டம் இயற்றும்போது அதில் ஒரு கிளாஸ் கொடுத்துட்டாங்க, நமக்கு 600 சுதேசி சமஸ்தானங்கள் இந்தியாவில் இருக்குது. பெரும் சமஸ்தானங்கள், பெரும் வளர்ச்சியானது, வளமானது. அதில் ஹைதராபாத், புதுக்கோட்டை, ஜம்மு காஷ்மீரில் அடங்கும். அவர்களெல்லாம் அந்த நாட்டு ஆட்சியாளர்கள் விரும்பினால் பாகிஸ்தான் கூட இந்தியாவோட சேரலாம், இல்லை சுயேட்சாக இருக்க விரும்பினால் சுயேட்சாக இருந்து சுயேட்சி செய்யலாம்னு ஒரு கிளாஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த கிளாஸ் வந்து ஜின்னாவோட கேள்விக்கு ஆப்போசிட்டாக இருக்கா? இந்த இடத்துல பாருங்கள், இதை மவுண்ட் பேட்டனுடைய எக்ஸ்பிளனேஷனு. அப்போ இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கும் பகுதியெல்லாம் பாகிஸ்தானுக்கு கொடுத்துட முடியாது. ஆனால் அப்படித்தான் சாதாரண பகுதிகளில், சாதாரண பிரிட்டிஷ் இந்தியாவில் இருந்த பொதுவான பகுதியில் இஸ்லாமிய அதிகமாக இருந்த வங்காளத்தையும் இந்த பக்கம் பஞ்சாப் பகுதியும் உங்களுக்கு லாகூர், கராச்சி எல்லாம் கொடுத்தாச்சு. அங்கே இஸ்லாம் அதிகம் பண்ணுது. ஆனால் இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழ்வதாக நீங்கள் சொல்லும் காஷ்மீரை கொடுக்க முடியாது. ஏன்னா அது சுதேசி சமஸ்தானத்தில் அந்த ராஜாவுக்கு யாரு கூட சேரலாம், தனிச்சாமி இருக்கலாம்னு சொல்லி பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்கு. ஸோ நீ கேட்டது அடிபடுது, புரியுதா? ஜின்னாவோட ஸ்டேட்மெண்ட் அடிபடுதா? இஸ்லாமியில் அதிகமாக இருக்கிறத கொடுக்குறோன்னா ஜம்மு காஷ்மீர்கள் கொடுக்கணும்னு கேட்ட கேள்வி அடிபட்டு போச்சு. பிகாஸ் அது சுதேசி பிரின்ஸ்லி ஸ்டேட் வந்து அந்த மன்னர் முடிவு செய்யணும் யாரோட சேரலான்றதை. அவர் விரும்பினால் அவரும் மக்களும் வாக்கெடுப்பு மூலியமாகவும் மக்கள் முடிவு கேட்கலாம். மக்கள் வந்து பாகிஸ்தானோட சேர்ந்தவர்கள்னா பாகிஸ்தான்கிட்ட போகலாம், இந்தியாவோட சேரனா இந்தியாவை சேரலாம். அது மக்கள் வாக்கெடுப்பு மூலம் சில இடத்துல நடத்தப்படும். சில இடத்துல மன்னர்கள் முடிவு செய்வார்கள். அந்த நாட்டை விலைக்கு வாங்கி காசு கொடுத்து விலைக்கு வாங்கினது ராஜா ஹரிசிங்கோட தாத்தா குலாப் சிங். ஸோ அது அவங்களுடைய சொந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ ராஜா தான் இதை முடிவு செய்வார் அப்படின்னு மவுண்ட் பேட்டன் ஸ்ட்ராங்காக அடிக்கிறாருன்னு. ஆனால் ஜின்னா நினைக்கிற இது பூரா நேரு சொல்லி தான் நடக்குது. என்ன நேருக்கும் ஜின்னாவுக்கும் ஆரம்பத்துலேருந்தே கொள்கையத்தில் ஆகாதுன்னு. இவர் இந்துத்துவா, இவர் வந்து இந்து பாரம்பரியத்தில் வந்தவர். பண்டிட் காஷ்மீருக்கு மேலே ரொம்ப நாட்டம் நேருக்குன்னா அவர் பிறந்த மண். அவர் பண்டிட், நேரு பண்டிட், அவருடைய வம்சாவளி தோன்றிய தனக்கு வேணும் அழுத்தமாக இருந்தார். அது மட்டும் இல்லை, நியாயப்படியும் காஷ்மீர் வந்து இந்தியாவுடைய பகுதியாகத்தே இருந்தது. ராஜா ஹரிசிங் தன் சொந்த காசில் வாங்கின தன் பரம்பரை ப்ராப்பர்ட்டியை யாரோட வேணால் டிசைட் பண்ணான்னு சொல்லும் பொழுது 1947 ஆகஸ்ட் 14 ஆரம்பிச்சிட்டாங்க பிரச்சனையை. 15 தானே சுதந்திரம், 14 இங்கே ஒரு நல்ல பிரச்சனை. பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டாங்க. 14 சுதந்திரம் பாகிஸ்தானுக்குன்னு, 15க்கு ஆகஸ்ட் 15 நமக்கு வருதுன்னு. இந்த ஒரு வார பேச்சுவார்த்தை நடக்கும்போது ராஜா ஹரிசிங் சுதாரிச்சுக்கிட்டாரு. நம்மளை கொண்டு போய் படத்தில் இறக்க போகிறாங்க சுதந்திரம். அவர் படித்தவர், அவர் லண்டனில் படித்தவர். அவரும் சுதந்திர பிரகடனத்தை படித்து பார்த்துட்டு நம்ம சுயேட்சாவே இருந்துருவோம், நம்ம இவங்க கூட சேரவேணா அவங்க கூட சேரவேணா. ஏன்னா முஸ்லீம் நம்மகிட்ட அதிகமாக இருக்காங்க, பாப்புலேஷன் முஸ்லீம் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது, நம்ம மைனாரிட்டியாக இருக்கோம். நம்ம இந்தியாவோட சேர்ந்தால் முஸ்லீம் கூட வருத்தப்படுவான், இல்லாட்டி நான் கோஆப்ரேட் பண்ணுவான். காஷ்மீரோட சேர்ந்தால் இருக்க இந்து பண்டிட்ஸ் வந்து அஜிட் ஆவாங்க. அதனால் நாம் சுயேட்சாவே இருந்துருவோம்னு ஒரு டிசிஷன் எடுத்தாருன்னு. காஷ்மீர் சுதந்திர பகுதி, பூட்டான் மாரி, நேபாள் பூட்டான் மாரி அப்படியே இருந்தால் கூட பிரச்சனை சால்வ் ஆகிருக்கும். அப்படியே விட்டுருந்தா கூட சிக்கிம் பூட்டான் மாரி ஒரு தனி நாடாக இருந்தால் கூட எல்லோரும் போயிட்டு வந்திருக்கலாம் டூரிஸ்ட் விசாவோட. என்ன பண்ணிட்டானுங்க, இங்கே தான் ஜின்னா வந்து ஓப்பனாக சொல்கிறேன்னு, ஜின்னா வந்து ஒரு மிரட்டல் கொடுக்குறாருன்னு. ஜனவரி ஆகஸ்ட் 14 சுதந்திரம் ஆன உடனே ஒரு மிரட்டல் அனுப்புகிறாரு ராஜா ஹரிசிங்க்கு. இது பதிவில் இருக்குது, தந்தியில் அடிச்சிருக்காங்க. என்ன தந்தியில் என்ன கொடுக்குறாரு, ராஜா ஹரிசிங் காஷ்மீர் வந்து பாகிஸ்தானோட சேர்ந்து விட்டால்
நீங்கள் பலனடைவீர்கள், உங்களுடைய அதிகாரமும் அரசும் தக்க வைக்கப்படும். அதாமல் சேராமல் நடுநிலை வகித்தாலோ இல்லை இந்தியாவோட சேர்ந்த விளைவுகள் விபரீதமாக இருக்குன்னு தந்தி அடிக்கிறாங்கன்னு. யாரு? ஜின்னா ஜின்னா லியாகத் அலிகான் பிரைம் மினிஸ்டர் அவரும் சேர்ந்து ஒரு இன்டைரக்ட் மிரட்டல் கொடுக்குறாங்க. அப்புறம் மவுண்ட் பேட்டன் சொல்கிறாரு ராஜாட்ட, ஹரிசிங்கிட்ட, நீங்கள் தனிச்சிருந்தீங்கன்னா பல பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டிய வரும். அதே இஸ்லாம் ஊர்கள் பட்டு சூழலாம் வரும். ஸோ நீங்கள் சேஃபாக வந்து ஏதாவது ஒரு கண்ட்ரியோட சேர்ந்துக்குங்க, அதான் அவங்க எதிர்கால காஷ்மீர் வளர்ச்சிக்கு சரியாக இருக்கும். அது இந்தியாவும் பாகிஸ்தான் நீங்கள் டிசைட் பண்ணுங்கன்ட்டார். இந்த சூழ்நிலையில் அந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணுறாருன்னு, ராஜா ஹரிசிங்குக்கு நாலேஜுக்கு வரக்கு முடியாது, ஆகஸ்ட் 14 2 டெலகிராம் கொடுக்குறாரு. ஒரு டெலகிராம் ஜின்னாவுக்கு, அதாவது ஸ்டாண்ட் பை ஜாயினிங், அதாவது தற்காலிக இணைப்புக்கு, தற்காலிகமாக கூட இணைகிறோம், டீட்டெயிலாக இணையிறது என்னதை பற்றி நாங்கள் சில கண்டிஷன்ஸ் பேசிட்டு டைம் எடுத்துகிட்டு செய்கிறோம், முடிவு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு தந்தி என்ன பண்ணுறாரு பிரைம் மினிஸ்டரு, காஷ்மீர் பிரைம் மினிஸ்டர் ஜின்னாவுக்கு அனுப்பிடுறாரு ஆகஸ்ட் 14. அப்போ இந்தியா சுதந்திரம் அடையல. ஜின்னா உடனே அந்த தந்தியை ரிசீவ் பண்ணிட்டு இதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம்னு தந்தி அடிச்சிடுறாரு. இதெல்லாம் ஆர்குமெண்ட்டில் வந்ததுன்னா ஐநா சபை ஐநா சபையில் 47 நம்பர் ரெசல்யூஷன் நம்பர் 47 இந்த ஆர்குமெண்ட் இருக்குது. 2 பேரும் ஆர்கியூ பண்ணுறாங்க, இந்த பக்கம் பாகிஸ்தான், இந்த பக்கம் இந்தியா. அந்த யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷனுடைய நடந்த பிரச்சனை கூட நான் சொல்கிறேன். ராஜா ஹரிசிங் மிரட்டப்பட்டார். வேறு வழியிலும் ராஜா ஹரிசிங்குடைய பிரைம் மினிஸ்டர் மாதிரி புது பிரைம் மினிஸ்டர் போடுறாரு. புது பிரைம் மினிஸ்டர் அவசரப்பட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு தந்தி அடிச்சிடறாரு இதுக்கு. அப்போ தபால் தந்தி பூரா பஞ்சாப் லாகூர் பகுதியில் தான் காஷ்மீருக்கு வரணும். கண்ட்ரோல் பூரா பாகிஸ்தான் கையில் இருக்குண்ணே. தபால் தந்தி தொடர்பு பூரா வந்து பாகிஸ்தான் கையில் இருக்கு. எப்படி ட்ராமா பாருங்க. ஜின்னா அதை பயன்படுத்திக்கிறாரு. முகமது அலி தெளிவாக இருக்காரு. லியாகத் அலிகான் என்ன பண்ணுறாரு, ஜின்னாவோட மூளை ரீட் பண்ணிக்கிட்டாரு. ஜின்னா வந்து கவர்னர் ஜெனரல் பாகிஸ்தான். இதுக்கே மவுண்ட் பேட்டை கோச்சுக்கிட்டாரு. நான் தானே கவர்னர் ஜெனரல், நீ என்ன கவர்னர் ஜெனரல்? நான் கவர்னர் ஜெனரல் தான் இருக்கேன், நான் ஜனாதிபதியில் இருக்க மாட்டேன், கவர்னர் ஜெனரல் தான் பாகிஸ்தான். பாகிஸ்தான் தந்தை என்ற பேரில் ஆகஸ்ட் 14 உட்காந்துட்டார் சீட்டில். அவருடைய வலதுகையான லியாகத் அலிகான் பாஸோட ஐடியா புரிஞ்சுக்கிட்டாரு, எப்படியாவது காஷ்மீரை சேர்த்துறன்னு கூட. காஷ்மீர் எங்களுக்கு உயிர்ன்றாரு. அதை ரீட் பண்ணி தந்தியை அடிக்கிறேன், கரெக்டாக அடிக்கிறாங்க. ஒரு தந்தி தற்காலிகமாக நாங்கள் இணைகிறோம், இங்கே ஒரு தந்தின தற்காலிகமாக இணைய விரும்புகிறோன்ட்டு இந்தியாவுக்கு ஒரு தந்தி 14. ஜின்னா ஆர்குமெண்ட். அப்போ 15 தான் இந்தியா சுதந்திரமானது, 14 நாங்கள் ஆகிட்டோம். ஒரு நாள் முன்னாடி எனக்கு வந்து தந்தி தான் செல்லும். மன்னர் என் கூட சேர்றதா தந்தி கொடுத்துட்டார் தற்காலிகமாக. நாங்கள் இந்த வேண்டுகோளை ஒத்துக்கிட்டோன்னு சொல்லிட்டோம். தற்காலிகம் நான் சேர்ந்துக்கிறேன். அது என்ன ரூல்ஸ் ரெகுலேஷன் ஆராய்ச்சி பண்ணிட்டு குழு போட்டு முடிவு செய்கிற ஃபைனல் ஜாயினிங்னு ஹரிசிங் சொல்கிறாரு. இதை நான் ஏற்றுக்கிட்டேன். தட் மீன்ஸ் எங்களுக்குள்ளே தந்தி மூலியமாக அக்ரிமெண்ட் முடிஞ்சதுன்ட்டாரு ஜின்னா. இது ஒரு வேல்டு ஆர்குமெண்ட் யூஎன்ஓவில் நடக்குதுன்னு. 15 தான் சுதந்திரம் இந்தியாவுக்கு. இந்தியாவுக்கு தந்தி 14 கிடைக்குது. நேரு என்ன பண்ணுறாரு, ரூல் படி தந்தி எடுத்து வச்சுக்கிட்டு அவர் பதில் கொடுக்குறாரு ராஜா ஹரிசிங்க்கு. இது ஆல் ஆஃப் சடன் உடனே நம்ம எடுத்தங்க வந்து சேர்ந்துட முடியாது, அதுக்கு ஒரு கமிட்டியை போட்டு உங்கள் ஆளை அனுப்புங்க டெல்லிக்கு, நாங்கள் உட்காந்து பேசி கிளியராக ஒரு ஐடியா கொண்டு வரோம். இந்த அளவுக்கு டைம் லேப்ஸ் ஆகிப்போச்சு. ஜின்னா நாங்கள் அல்லையா ஒத்துக்கிட்டோம்ப்பான்ட்டார். ஸோ டெம்பரவரியாக இந்தியா கூட சேர்ந்துச்சுட்டார். என்ன புரியுது ஆர்குமெண்ட்டு, யூஎன்ஓவில் நடந்த ஆர்குமெண்ட்டு. அப்போ வேறு வழி இல்லாமல் ராஜா ஹரிசிங்கு ப்ரெஷர் கொடுக்குற. மவுண்ட் பேட்டை சொல்கிறாரு, நேருன்னு சொல்கிறாங்க, என் கூட வந்துட்டீங்கன்னா உனக்கு சேஃப்டி, நாங்கள் உனக்கு முறைப்படி செய்வோம், பக்காவை செய்வோம் அப்படின்னு சொல்லும்போது இவர் சேர்றதுக்கு முயற்சி எடுக்கிறாரு. ஹரிசிங், ராஜா ஹரிசிங் அக்டோபரில் தான் சேர்றாரு. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் மாதம்தான் இவர் இந்தியாவோட சேர்றதை கையெழுத்து போடுறாரு லீகலாக. அதாவது நிரந்தரமாக இந்தியாவோட சேர்ந்துறன்னு சைன் பண்ணுறாரு அக்டோபர் 6. இந்த செய்தி கேள்விப்பட்டவுடனே டென்ஷன் ஆகிடுறாரு ஜின்னா. ஜின்னா என்ன பண்ணுறாருன்னா உடனே என்ன பண்ணுறாரு, படூஸ்ன்னு சொல்லி இராணுவ கூட்டம் ஒன்று இருக்குது, ட்ரைபிள்ஸ். அவர்கள் ஒரு காலத்தில் ராஜா ஹரிசிங்கால் ஜம்மு காஷ்மீர்லேருந்து பூஞ்ச் வரை விரட்டப்பட்டவர்கள். கில்கித்துன்னு சொல்லக்கூடிய பகுதிக்கும் பல்டுஸ்தான் ஒன்று இருக்குது, பலுச்சிஸ்தான் கிடையாது, பல்டுஸ்தான், அந்த பகுதிக்கு விரட்டப்பட்ட ஆப்கான் படூன்ஸ் என்னக்கூடிய ஒரு ட்ரைபிள் மிகப்பெரிய போராளி கூட்டம்னு. இவங்க தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்லையும் செகண்ட் வேர்ல்டு வார்லையும் பிரிட்டிஷோட சேர்ந்து சண்டை போட்டவங்க. 40-50 பிரிட்டிஷ் சார்பாக சண்டை போட்ட படூஸ். இவங்க தான் சிப்பாய் மியூட்னியில் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியாவுக்கு ஆதரவாக இருந்து எல்லாத்தையும் சுட்டு தள்ளினவங்க படூன்ஸு. இந்த குரூப்பு தான் வந்து ஜாலியன்வாலா மேசாக்கரில் சுட்டவங்க. இவங்களும் கூர்காவும் சேர்ந்து சுட்டானுங்கன்னு ஜாலியன்வாலா பாக்கில். அப்படி ஒரு கொலைவெறி பிடிச்ச ஒரு படூன்ஸ் காஷ்மீர் பழங்குடி இனத்தவர்கள். ஒரு காலத்தில் காஷ்மீரிலிருந்து ராஜா ஹரிசிங் விரட்டி அடிக்கப்பட்டவர்கள். இந்த கூட்டத்தப்புறம் ஒன்று சேர்த்து ஜின்னாவும் லியாகத் அலிகான் ஒன்று சேர்ந்து அவங்க எல்லாம் ஆயுதங்களை கொடுத்து உள்ளே பூந்து அடிக்கடான்றானுங்க காஷ்மீருக்குள்ளே. 1900 சுதந்திரம் வாங்கினார். அடுத்த மாதம் இந்தியா சுதந்திரத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்குனுங்க. ஆகஸ்ட் 15 அங்கே ஆரம்பிச்சிட்டாங்க சண்டையை, தூண்டி விட்டானுங்க. அதுலேருந்து அக்டோபர் வரைக்கும் நடக்குது. அடினாலும் அடி கணக்கு விளக்கலாத மக்கள் கொல்லப்பட்டார்கள். என்ன
பூஞ்ச், முஸ்ரி, இப்போ இந்த இந்தியா எங்கெங்கே பாம்பு போட்டு தகர்த்ததோ அதுபுறம் காமன் பார்டராக இருந்த பகுதிகள்னு இந்த தாக்குதலில் பல லட்சம் இந்துக்கள் கொல்லப்படுறாங்க, சீக்கியர்கள் கொல்லப்படுறாங்க. அந்த படூன்ஸ் அவ்வளோ தீவிரமாக, ஆப்கான் படூன்ஸு அவ்வளோ தீவிரமான போராளிகள், ஆயுதம் பூரா பாகிஸ்தான் கொடுக்குது. அதை எடுத்துக்கிட்டு அடித்தா உள்ள வந்துட்டான்னு காஷ்மீர் தாண்டி. அதுதான் இன்றைக்கி இருக்க பாகிஸ்தான் ஆசாத் காஷ்மீர்னு சொல்லக்கூடிய POK, பாகிஸ்தான் காஷ்மீர்னு சொல்கிறோம்ல, அது கில்கிஸ்தான், பட்டுஸ்தான். இதில் இந்தியா மேப்பை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அந்த இந்தியாவின் தலைமை, அதாவது காஷ்மீருக்கு மகுட மாரி இந்த பகுதியில் பூரா பட்டூன்ஸ் கேப்சர் பண்ணிடுறாங்க. இந்த பிரச்சனை தாங்காமல் தான் ராஜா ஹரிசிங் வந்து இவங்ககிட்ட தன்னையும் தன் நாட்டையும் காப்பாற்றிக் கொள்கிறதுக்காக வந்து அக்டோபர் 6ஆம் தேதி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆக்ட்னு சொல்லி இணைப்பு கொள்கையில் இந்தியா கூட நிரந்தரமாக இணைஞ்சிடறாருன்னு, வித்தவுட் எனி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். மவுண்ட் பேட்டன் முன்னாடி சைன் பண்ணிடுறாரு. மவுண்ட் பேட்டன் உட்காந்துருக்காரு. அவர் முன்னாடி நேருவும் ராஜா ஹரிசிங்கும் 1947 அக்டோபரில் சைன் பண்ணி இந்தியாவோட சேர்ந்துடுறாரு. இப்போ யுத்தம் ஆரம்பிச்சிருது. இதுதான் முதல் இந்தியா பாகிஸ்தான் வார். அப்போ இந்தியா சேர்ந்த உடனே இந்தியா வந்து தன் படைகளை கொண்டு வந்து காஷ்மீர் பார்டரில் இறக்குது. புரியுதா? இப்போ தெரிஞ்சுக்கங்க, இந்தியா முதல் போர் எந்த சூழ்நிலை ஆரம்பித்தது? ராஜா ஹரிசிங்க்கு பாகிஸ்தான் பர்டிகுலர் முகமது அலி ஜின்னாவும் லியாகத் அலிகானும் பட்டூஸ் பழங்குடியினர் மூலமாக கொடுத்த தாக்குதல். அவங்க தான் முதல் தீவிரவாதம்னு சொல்கிற இயக்கம். புரியுதா? நீங்கள் புல்வாமா, பஹல்காம்லாம் குட்டி குட்டி சின்னது கடுகு இமய மாரி அடித்தாங்க பாருங்க பட்டூன்ஸு. அந்த அடியெல்லாம் மிர்பூர்ன்ற ஊரில் 40,000 பேர் அவுட்னேன். அந்த பாப்புலேஷன் 50 லட்சம் பேருன்னு. மிர்பூர், பூஞ்சுன்னு ஒரு பகுதி. இதெல்லாம் வந்து ஆப்கானுக்கு பவுண்டரி, காஷ்மீரோட எல்லை. அப்போ ஆப்கானு காஷ்மீருக்கு தான் எல்லை. அப்போ தான் அது பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்டது. கில்கிஸ்தான், பட்டுஸ்தான் இந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள்னு எத்தனை பேர் செத்தானு கணக்கே கிடையாதுண்ணே. பொம்பளையில் அப்புறம் தூக்கி கொண்டு போயிட்டானு அது எழுதியிருக்கானுண்ணே. பெண்களுக்குலாம் கொண்டு போய் இந்த ஆசாத் ஆர்மி அதிகாரிகளுக்கு மிஸ்யூஸ் பண்ணியிருக்கானுங்க. ஐயோ. ஸோ இந்த நிலவரம் 1947 அக்டோபர், ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த 3 மாதமும் அட்ராசிட்டி நடக்குதுண்ணே. இதை தவிர்க்கத்தான் ராஜா சைன் பண்ண மறுநாள் ஆகஸ்ட் 7ஆம் தேதி இந்தியன் ஆர்மி வந்து ஃப்ளைட்டில் போய் இறங்குறாங்க. இதே பூஞ்ச் பகுதியில் இறங்கின பிறகு முதல் வார் டிக்ளேர் ஆகுது. 1947 அக்டோபர். 1.25 வருஷம் நடக்குது இந்த வார். எத்தனை லட்சம் பேர் செத்துருப்பாங்க. இதெல்லாம் நீ சாதாரண வார் கிடையாதுன்னு இந்த வாரை பற்றின டீட்டெயிலாக சொல்கிறேன் அடுத்த எபிசோடில். நக்கீரனின் ஓம் சரவணபவன் நேயர்களுக்கு வணக்கம். இதுவரை காஷ்மீரில் நடக்கிற அந்த இந்தியா, பாகிஸ்தான், காஷ்மீர் இந்த ட்ரையாங்கிள் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி மிக சிறப்பாக பேசினார். உங்களுடைய வரவேற்பு அதிகமாக இருந்தால் தொடர்ந்து இன்னும் 7-10 எபிசோடுகள் பேசப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.